வணக்கம் நண்பர்களே, திஸ் இஸ் விஜய் ஜெயச்சந்திரன். இந்த யூனிட் 2ஓட 19th கிளாஸ். இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாலிட்டியோட லெஃப்ட் அவுட் டாபிக், இந்திய ஆட்சியலோட மீறி போன டாபிக், சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், தென் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், தேர்ட் டாபிக் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ சிட்டிசன்ஷிப் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் விட்டுட்டீங்க சார், எப்போ எடுப்பீங்கன்னு சொல்லி யூடியூப்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் போட்டு கேட்டிருந்தாங்க. அந்த டாபிக் இதோட முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல இருந்து உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் டாபிக் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், தென் கவர்னன்ஸ், ஸ்கீம்ஸ், கரண்ட் அவர்ஸ், இந்த பகுதி எல்லாமே கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் கவர் பண்ணிடுவேன். ஏன்னா இந்த பகுதியை வந்து எப்படி படிக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். அந்த கிளாரிட்டியோட தான் இனிமேல் இந்த கிளாஸஸ் எல்லாமே போக போகுது. இந்த டாபிக்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா குரூப் 2 ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் சில ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் கமெண்ட் கீழே எனக்கு குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்ஸ் கிளியர் ஆகலை சார், நான் இனிமேல் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாங்க. சில பேர்லாம் டைரக்டா கால் பண்ணி சார் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, வாழ்க்கையே பிளாங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இந்த எக்ஸாம்ஸ் மட்டுமே லைஃப் கிடையாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து நெக்ஸ்ட் இயர் எனக்கு நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் ப்ரிப்பேர் பண்றோம்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நெக்ஸ்ட் இயர் வந்து 3 எக்ஸாம்ஸ் வருது. 2025ல ஜூன் மாசத்துல வந்து குரூப் 1 எக்ஸாம்ஸ் வருது. ஜூலை மாசத்துல இருந்து குரூப் 4 வருது. அண்ட் செப்டம்பர்ல ஒன்ஸ் அகைன் குரூப் 2 எக்ஸாம்ஸ் வருது. ஸோ எக்ஸாம்ஸ் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கவலைப்பட தேவையில்லை. இப்போ நீங்க இது வரைக்கும் கிளாஸஸ் நீங்க கவனிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எப்படியும் உங்களுக்கு பின்னாடி நெக்ஸ்ட் இயர்ல வந்து அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போகுது. படிச்ச படிப்பு எப்பயுமே வேஸ்ட் ஆகாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னன்னா, கிளியர் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பிரேக் எடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 days இல்ல 3 days க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது டூர் போறது, இல்லைன்னா தனியா போகணும்னு நினைக்கிறீங்களா, எங்கேயாவது போய் ஃபால்ஸ்லயோ இல்லை ஆத்துலயோ குளிச்சுட்டு ஒரு பிரேக் எடுத்து வர்றது. ஏன் அந்த பிரேக் தேவை அப்படின்னா, அந்த பிரேக் தான் உங்க மைண்டை ரெஜுனேட் பண்ணும். ஹியூமன் பாடின்றது ஒரு மிஷின், மெக்கானிக்கல் மிஷின் மாதிரி ஹியூமன் மிஷின், அது ஒரு பயாலஜிக்கல் மிஷின். அதை ரெஜுனேட் பண்ணணும். மறு எழுச்சி தேவை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒரு கரெக்டான பிரேக் எடுக்கணும். பிரேக்கும் இஸ் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன் தான். பிரேக் ஒழுங்கா எடுக்கலன்னா உங்களால ப்ரிப்பேரே பண்ண முடியாது. அண்ட் சில ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணி கேட்குறப்போ என்ன கேட்டாங்கன்னா, என்னோட மார்க் டெஸ்ட்ல ப்ராக்டிஸ் டெஸ்ட்ல கம்மியா எடுக்கிறான், அவனா பாஸ் பண்ணிட்டான், என்னால ஏன் சார் பாஸ் பண்ண முடியல, ஒருவேளை நான் இதுக்கு தகுதி இல்லையோ அப்படின்னு கேட்பாங்க. எப்பயுமே உங்களை மற்றவங்க கூட கம்பேரே பண்ணாது. அது வந்து உங்களை நீங்க இன்சல்ட் பண்ணிக்கிற மாதிரி, உங்களுக்கே நீங்க பண்ற அநீதி. யூ ஆர் டூயிங் இன்ஜஸ்டிஸ் ஃபார் யுவர் செல்ஃப். ஏன் அப்படின்னா அந்த பையன் வந்து பாலிட்டியில நல்லா ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கலாம், இல்ல மேக்ஸ்ல நல்லா படிக்கிற மாதிரி இருக்கலாம். நீங்க வந்து ஜியாகிரபியில எக்கனாமிக்ஸ்ல நல்லா படிக்கிறவங்களா இருக்கலாம். உங்களோட பொட்டன்ஷியல் வேற, அவங்களோட பொட்டன்ஷியல் வேற. ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஆர் யூனிக் டிஃப்ரெண்ட் அப்ரோச். எல்லா இண்டிவிஜுவலுமே ஒரு யூனிக்கான ஒரு இண்டிவிஜுவல், தனிப்பட்ட டிஃப்ரெண்டான பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல். உங்களை வந்து மற்றவங்க கூட நீங்க கம்பேரே பண்ணிக்க கூடாது. கிளியரா ஆகாம போறதுக்கு நிறைய பெராமீட்டர்ஸ் இருக்குது. படிக்கிறத தாண்டி அந்த எக்ஸாம் ஹாலுக்கு நீங்க போற டைம்ல ஏதாவது நடந்திருக்கலாம். அந்த எக்ஸாம் 3 மணி நேரம் எழுதுறீங்க இல்லையா, அந்த டைம்ல ஏதாவது ஆயிருக்கலாம். கரெக்ட் டைம்ல போகணும் இல்லையோன்னு ஒரு பயத்திலேயே போயிருக்கலாம். பஸ் லேட்டா போயிருக்கலாம். நிறைய பெராமீட்டர்ஸ் இருக்கு கிளியர் ஆகாம போறது. அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்ட சாப்பாடுல இருந்து எக்ஸாமுக்கு நீங்க அப்பியர் ஆகிறது வரைக்குமே நிறைய பெராமீட்டர்ஸ் இருக்கு. படிக்கிறத தாண்டி சின்ன சின்ன பெராமீட்டர்ஸ் எல்லாம் கிளியர் ஆகாம போயிருக்கலாம். 2 மார்க், 1 மார்க், 5 மார்க்ல கிளியர் ஆகாம போயிருக்கலாம். அதனால எப்பயுமே நீங்க மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. அதுக்கு நிறைய எவிடன்சஸே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அமேசான் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறப்போ ஒரே ஒரு சிங்கிள் ரூம், அதுல ஒரு பெரிய டெஸ்க்டாப் வச்சுட்டு உட்காந்துருக்காரு பாருங்க. இதுதான் அமேசான் ஆரம்பிக்கிற நிலைமை. இவர் மத்தவங்க கூட கம்பேர் பண்ணியிருந்தாருன்னா இவர் பெரிய கம்பெனியாவே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்க முடியாது. இப்போ அமேசான் கம்பெனி எவ்வளவு பெரிய கம்பெனியா இருக்கு பாருங்க 30 years. ஸோ எப்பயுமே உங்களை நீங்க மத்தவங்க கூட கம்பேர் பண்ணிக்காதீங்க. சின்ன சின்ன இன்புட்ஸ் மாத்துங்க. 3 நாள் பிரேக் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஃபேக்கல்டி கிட்ட ஆர் பிடிச்ச பர்சன் கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு கொஞ்சம் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா நீங்க ஆரம்பிங்க. குரூப் 1 எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஜூன்ல வர எக்ஸாம்ஸ்க்கு அதுக்கு டைம்லாம் அதிகம்லாம் கிடையாது. பிரேக் எடுத்ததுக்கு அப்புறம் 6 மாசம் இருக்குன்றத, 6 மாசம்ன்றது ஒரு இல்யூஷன். 6 மாசத்துக்கு பதிலாக 3 மாசம் தான் டைம் இருக்கு. அந்த 3 மாசத்துக்குள்ள குரூப் 1க்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? ஏன்னா திடீர்னு எக்கனாமிக் சர்வே வரும், பட்ஜெட் வரும், அப்புறம் நோட்டிபிகேஷன் வரும். நோட்டிபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு பேனிக் அட்டாக் வந்துடும். ஐயோ வந்துருச்சு எக்ஸாம், என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் தாண்டி காமா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நெசசரி பிரேக் எடுத்து போயிட்டே இருக்கு. எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடியே பிளான் பண்ணி டெக்ஸ்ட் நிறைய போட்டு கிளாஸஸ் எல்லாம் பார்த்துட்டு கொண்டு போனீங்கனால கிளியர் பண்ண முடியும். ஸோ சின்ன சின்ன மெஷர், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல
இல்ல ஜியாகிரபியில ஜியாகிரபியில ஓஷனோகிராஃபி இல்ல கிளைமேட்டாலஜில தப்பு பண்றேன்னா அந்த டாபிக் மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கு நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண உங்களால ஃபார் எக்ஸாம்பிள் கட் ஆஃப்ல என்னால கட் ஆஃபை வச்சு 2 மார்க் கட் ஆஃப்ல இருந்து 2 மார்க் தான் என்னால கம்மியா இருக்கு, 2 மார்க் எடுத்திருந்தா நான் போயிருப்பேன் அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சுன்னா இந்த இன்புட்ஸ் போட்டாலே போதும். கட் ஆஃபுக்கு மேல உங்களால 10-15 மார்க் டெஃபினட்டா அதிகமா எடுக்க முடியும் வரப்போற எக்ஸாம்ஸ்ல. சின்ன சின்ன ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு பிக் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ட்ரஸ்ட் மீ, ஏன்னா நான் ஒரு ஸ்டூடெண்டா இருந்து தான் ஃபேக்கல்ட்டியா வந்தேன், எனக்கும் அது தெரியும் அஸ்பிரண்ட் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஒரு பியர் குரூப்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. பியர் குரூப்ஸ்னா என்னன்னா ஃப்ரெண்ட் சர்க்கிள் எப்பயுமே. ஏன்னா ரிசல்ட்ஸ் இந்த மாதிரி வராத டைம்ல ரிலேட்டிவ் சைட்ல இருந்து சில ஃப்ரெண்ட்ஸே நெகட்டிவ் தாட்ஸா கொடுப்பாங்க. நீ எல்லாம் உனக்கு பொட்டன்ஷியல் இல்லை, கிளியர் பண்ண முடியாது, நீ ஏன் திரும்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க, ஏதாவது வேலைக்கு போகலாம்ல அப்படின்ட்டு. இன்கேஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் அட்டம் நான் போகணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன சர்க்கிள், ஒரு 4 to 5 மெம்பர்ஸ், ஒரு சின்ன சர்க்கிள் நல்லா படிக்கிற இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸோட போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பாலிட்டி நல்லா பண்றாங்க, நீங்க எக்கனாமிக்ஸ் நல்லா பண்றீங்கன்னா மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. பிஏ என்கரேஜர். ஏன்னா நெகட்டிவ் மைண்டட் பீப்புள்லாம் நிறைய பேர் இருக்காங்க சொசைட்டியில. உங்களுக்கு பிடிச்சி கீழே இருக்கிறதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க, என்கரேஜ் பண்றதுக்கு கம்மியா தான் இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்க, நீங்க மற்றவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருங்க, மற்றவங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பை கிரியேட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இனிமேல் வர எக்ஸாம்ஸை பாஸ் பண்றதுக்கு ஆன ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க குரூப் 2 அண்ட் குரூப் 4 பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்ன்ல சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி மொத்தமா மேக்ஸோட சேர்த்து 10 யூனிட் இருக்கும் இல்லையா, அதை டிவைட் பண்ணி இப்போ குறைச்சிட்டாங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு சொல்லி பிரிச்சிட்டாங்க. பார்ட் ஏ வந்து உங்களோட ஜிஎஸ், பார்ட் பி வந்து மேக்ஸ், பார்ட் சி வந்து லாங்குவேஜ் பேப்பர். இதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ குரூப் 4க்கும் 2க்கும் சிமிலாரிட்டிஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மொத்தமா 6 ஜிஎஸ் பேப்பர் தான். யூனிட் 9 பிரிச்சு உங்க எக்கனாமிக்ஸ் கூட சேர்த்துட்டாங்க. ஸோ அதுல என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ மார்க்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுல அதிகமாக பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்கு வந்து 15 மார்க்ஸ், 15 மார்க். ஸோ நீங்க படிச்ச படிப்பு எப்பயுமே வேஸ்ட் ஆகாது, அதனால கவலைப்படாதீங்க. கவலைப்படாம நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்டுக்கு பிரேக் எடுத்துட்டு ஒரு 2 days 3 days பிரேக் எடுத்துட்டு டூர் போயிட்டு இல்லை பிடிச்ச பர்சன்ட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் ஷெடியூல் போட்டு ஆரம்பிங்க. ஸோ இப்போ டாபிக் குள்ள போகலாம். லெஃப்ட் அவுட் பார்ட் ஆஃப் இந்தியன் பாலிட்டி. அதுக்கு முன்னாடி சில ஃபேக்சுவல் பார்ட்லாம் அவங்க இந்தியன் பாலிட்டியில் இருக்கு. இதெல்லாம் சிலபஸ்ல கொடுக்கல. அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் ஐரோப்பியர்கள் எப்ப இந்தியாவுக்கு வந்தாங்க, என்ன காரணத்துக்காக வந்தாங்க, எதுக்காக வந்தாங்க, எப்ப சட்டம் போட்டாங்க, அதெல்லாம் உங்க சிலபஸ்ல இல்லை. ஸோ சிலபஸ்ல இல்லாத பகுதியை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 2A இந்த சிலபஸ்ல இருக்கிற பகுதியை ஃபர்ஸ்ட் முடிச்சிடுங்க. சிலபஸ்ல சிலபஸ் இல்லாத பகுதியை கடைசியா டைம் இருந்தா ரிவிஷன் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, எலெக்ஷன்ஸ், அதே மாதிரி ஜுடிஷியரி, நீதித்துறை, அதே மாதிரி எமர்ஜென்சி, இந்த டாபிக்லாம் சிலபஸ்ல இல்லை. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எழுத போறீங்கன்றதுனால மாடிஃபைடு சிலபஸ் வச்சு கேட்பாங்களா இல்லையான்னு தெரியாது. அதனால ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல இருக்க டாபிக் முடிச்சுட்டு சிலபஸ்ல இல்லாத டாபிக் ஏற்கனவே ஃபிலிம்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, நோட்ஸ் வச்சிருப்பீங்க இல்லையா, அதை மட்டும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கடைசி டைம்ல ரிவைஸ் பண்ணிக்கோங்க, கேட்டா கூட நான் எழுதணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பின் சிறப்பியல்கள். இதை யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தம் 17 பாயிண்ட் இருக்கு. சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல 17 பாயிண்ட்ஸ் இருக்கு. யூஸ்வலா மக்கடிப்பாங்க, மனப்பாடம் பண்ணுவாங்க. எப்பயுமே ஒரு டாப்பிக்கை நீங்க மனப்பாடம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணீங்கன்னா எக்ஸாம் டைம்ல அதை ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு டாபிக் நீங்க படிக்கிறப்போ லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன்னா என்ன, அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷனா என்ன, லாங்கஸ்ட் ஏன் அதை லாங்கஸ்ட்னு சொல்றாங்க, இதை புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா இன்னும் ஒரு 1/2 hour அதிகமாகும். புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மனப்பாடம் பண்ண தேவையே இருக்காது. ஆக்சுவலா நான் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறப்போ எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு, ஏன் லாங்கஸ்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க, அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்ப எழுதிருக்கவே மாட்டாங்களான்லாம் டவுட் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் புரிஞ்சு படிச்சதுக்கு அப்புறம் தான் என்னால மறக்க முடியாத ஒரு டாபிக் இருந்துச்சு. ஸோ 17 பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கதை சொல்றேன், அதை அப்படியே ஞாபகம் வச்சுட்டே வாங்க, ஈஸியா ரிவைஸ் பண்ணிடலாம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க, நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு. அப்ப அமெரிக்கா எடுத்துக்கோங்க. அமெரிக்காவோட பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா 35 கோடி. 35 கோடி பாப்புலேஷனுக்கு வெறும் 7 ஆர்டிகல் எப்படி கான்ஸ்டியூஷன் எழுத முடியும்? அதை கம்பேரிசன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வித் அதர் கான்ஸ்டியூஷன் சொல்லி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல GS2ல ஒரு டாபிக் இருக்கு. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட மற்ற அரசியலமைப்பு சட்டத்தையும் வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு சிலபஸ் இருக்கு. அப்ப நான் பாக்குறப்பதான் அந்த 7 ஆர்டிகல் எப்படிங்க USA சிலபஸ்
ஜிஎஸ் உங்க ஜிஎஸ் சிலபஸோட ஆர்டிகல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குல்ல யூஎஸோட கான்ஸ்டியூஷன்ல. அது ஏன் அப்படின்னா அவங்க ஊர்ல 2 கான்ஸ்டியூஷன், ஒன்னு வந்து ஃபெடரல் கான்ஸ்டியூஷன், இன்னொன்று வந்து ஸ்டேட்டோட கான்ஸ்டியூஷன். ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் தான் 7 ஆர்டிகல்ஸ். அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட என்டையர் நேஷனுக்கு 7 ஆர்டிகல்ஸ் தான். பட் ஸ்டேட்டுக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் 50 ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, 50 ஸ்டேட்டுக்கும் தனித்தனி கான்ஸ்டியூஷன் இருக்கு. அலபாமா, நியூயார்க், கலிபோர்னியா, டெக்சாஸ்ன்னு சொல்லி 50 ஸ்டேட்டுக்கும் தனித்தனி கான்ஸ்டியூஷன் இருக்கு. தென் ஆஸ்திரேலியா, கனடா, இந்த நாட்டோட கம்பேர் பண்றப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் 395 ஆர்டிகல்ஸ். இது வந்து இது ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன். 1950 வந்த கான்ஸ்டியூஷன் 2024 சில சேஞ்சஸ் இருக்கும். அது உங்களுக்கே தெரியும். மொத்தமா வந்து 22 பார்ட்ஸ், ப்ரியாம்பிள், 8 ஷெட்யூல்ஸ் இதோட சேர்த்து வந்த ஒரு கான்ஸ்டியூஷன் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இது ஏன் இவ்வளோ பல்கா இருக்கு? இது வந்து எலிஃபேண்டி சைசி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. யானை மாதிரி ரொம்ப பெருசா இருக்கிற கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இவ்வளவு பெருசா இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து நிறைய கான்ஸ்டியூஷனை ரெஃபர் பண்ணி தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனை கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் அ இன்ஸ்பயர்ட் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, சோவியத் யூனியன், யுஎஸ்எஸ்ஆர், பிரான்ஸ், அயர்லாந்து, பிரிட்டன், இந்த 2 கான்ஸ்டியூஷன் தான் மெயின். பிரிட்டன் கான்ஸ்டியூஷன் அண்ட் யுஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன். ஒரு வாட்டி கிளாஸஸ் 2017 கிளாஸ் எடுக்கிறப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டான், சார் பிரிட்டன் தான் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க, அது எப்படி சார் அந்த கான்ஸ்டியூஷனை வச்சு நம்ம ரெஃபர் பண்ணி எடுத்து வந்தோம் அப்படின்ற மாதிரி. இதுக்கு நான் பதில பின்னாடி சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி இந்தியன் கான்ஸ்டியூஷனை எனாக்ட் பண்ணியிருப்பாங்க. அதான் மற்ற நாட்டில் இருக்கிற சட்ட திட்டத்துல எதெல்லாம் நல்லா இருக்கோ அதெல்லாம் எடுத்து வந்து இந்தியாவில் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மாதிரி நமக்கு 2 கான்ஸ்டியூஷன்லாம் கிடையாது, சிங்கிள் கான்ஸ்டியூஷன் தான். சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ்க்கு 2த்துக்கும் சேர்த்து, ஸோ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சேர்த்து ஒரே கான்ஸ்டியூஷன் தான். அதுல இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ், ஃபினான்ஷியல் பவர்ஸ், ஸோ சட்ட அதிகாரம், நிர்வாக அதிகாரம், நிதி அதிகாரம், இந்த மாதிரி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சேர்த்த மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷன். இதெல்லாம் பல்கா ஆக்கிடுச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவை ஒரு பெரிய வாஸ்ட் கண்ட்ரினா என்னன்னா, பல மொழிகள், பல இனங்கள், பல மதங்கள் இருக்கிற ஒரு நாடு. பர்டிகுலர் எடுத்துக்குவாங்க, ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப், அதே மாதிரி அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், இந்த மாதிரி பல கம்யூனிட்டியை சேர்த்து ஒரே கான்ஸ்டியூஷனா என்ன பண்ணணும்னா, இவ்வளவு பெரிய கான்ஸ்டியூஷன் வர்றது தான், அதுதான் ஆக்சுவலா ப்ராப்பர் ஜஸ்டிஸ். ஏன்னா எல்லாருக்கும் சேர்த்து ஒரு நியாயம் கொடுக்கணும்ல. அபிஷியல் லாங்குவேஜஸ், பல லாங்குவேஜஸ் இருக்கு. அதை தாண்டி அபிஷியல் லாங்குவேஜஸ், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், ஸோ அவசர கால நிலையோட பவர்ஸ், அதை தாண்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்தியாவோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இருக்கிறதுலேயே பெரிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அமெரிக்காவை பார்த்து தான் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம். காப்பி கிடையாது, அது இன்ஸ்பயர்டுன்னு சொல்லுவாங்க, தழுவி எடுக்கப்பட்டது. ஸோ பட் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கிறதுலே பெரிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மற்ற கான்ஸ்டியூஷனை கம்பேர் பண்றப்போ. அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ். இந்தியா வாஸ்டா இருக்கிறதுனால இந்தியாவோட கான்ஸ்டியூஷனும் வாஸ்டா இருக்கு. இதை தாண்டி ஐவர் ஜென்னிங்ஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 பெரிய பல்கான ஆக்ட் தான். அதாவது இந்திய தேசிய சட்டம் 1935 வந்து பெரிய புக்கு தான், பெரிய ரூல் புக்கு தான். அதை தழுவி இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்தா அதுவும் பல்கா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு ஃபீச்சர்ஸா பார்க்கலாம். நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் சாலின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதுக்கு முன்னாடி ரிட்டன் கான்ஸ்டியூஷன்னா என்ன, அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷனா என்ன? அந்த 2017 ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க கேட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, ரிட்டன் கான்ஸ்டியூஷன், அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் சொல்றீங்க, அப்படி எப்படி அதை பார்த்து நம்ம கான்ஸ்டியூஷனை ரெஃபர் பண்ணோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலா ரிட்டன் கான்ஸ்டியூஷனுக்கும் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன்னா ரூல்ஸ் எழுதாமலாம் இருக்க மாட்டாங்க, கோடிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க. அன்கோடிஃபைடு கான்ஸ்டியூஷன் தான் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன வயசுல இருந்து நம்ம சில ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்ல. காலையில எந்திரிச்ச உடனே பல்லு விளக்கணும், கை கழுவிட்டு தான் வந்து சாப்பாடு சாப்பிடணும், டெய்லியும் குளிக்கணும், பாத்திரத்தை விளக்கிட்டு தான் சாப்பாடு சாப்பிடணும், சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எங்கேயுமே எழுதியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம எப்படி சில ரூல்ஸை எழுதாம நம்ம இன்னும் வழக்கமா சின்ன வயசுல இருந்து சொல்லி சொல்லி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமோ, அதே மாதிரி பிரிட்டன் ஆல்மோஸ்ட் ஒரு 1000 வருஷமா என்ன பண்றாங்க, அவங்களுக்கு அந்த எழுதப்படாத சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுக்கும் ஸ்டாச்சூட் லா இருக்கு, காமன் லாஸ் இருக்கு, கன்வென்ஷன்னா வழக்கமா சில இதை ஃபாலோ பண்றது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸ் யூரோப்பியன் யூனியன் தான். இந்த மாதிரி பல சட்டங்கள் இருக்கு.
அந்த எல்லா சட்டத்தையும் சேர்த்து ஒரே புக்கா கம்பைல் பண்ணல. எப்படி நமக்கு வந்து கம்பைல் பண்ணியிருக்கோம், இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லி ஒரே புக்கா கம்பைல் பண்ணியிருக்கோம். இப்போ அமெரிக்கா இருக்கட்டும், கனடா இருக்கட்டும், பிரான்ஸ், இந்தியா, இவங்கெல்லாம் ஒரே புக்கா கம்பைல் பண்ணி ஒரே கான்ஸ்டியூஷன் வச்சிருக்கோம், ஒரே ரூல் புக். அவங்க ஊர்ல அதை கம்பைல் பண்ணல, அவ்வளவுதான். அது வந்து அன்கோடிஃபைடு லான்னு சொல்லுவாங்க. நம்மளது கோடிஃபைடு லா, ஒரே புக்கா நம்ம வச்சிருக்கோம் ஷார்ட்டா. ஸோ இதை மட்டும் கிடையாது, சில கண்ட்ரிஸ் எல்லாம் இன்னும் சவுதி அரேபியா எடுத்துக்கோங்க, இஸ்ரேல் எடுத்துக்கோங்க, அஸ் வெல் அஸ் நியூசிலாந்து, இந்த இடத்தெல்லாம் வந்து கோடிஃபை பண்ணி ஒரே சிங்கிள் புக்கா வச்சிருக்க மாட்டாங்க. அதனால அதை அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. அதுல நெக்ஸ்ட், ஆக்சுவலா உண்மையிலே பெரிய கான்ஸ்டியூஷன், லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால அலபாமா. அமெரிக்கால 50 ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, 50 ஸ்டேட்ல ஒரு ஸ்டேட் தான் அலபாமா, ஸ்டேட் ஆஃப் அலபாமா. அலபாமாவோட ஸ்டேட் தான் அந்த அந்த ஸ்டேட்டோட கான்ஸ்டியூஷன் 1901 கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஸ்டேட்டோட கான்ஸ்டியூஷன்ல இருக்கிறதுலே உலகத்திலேயே வந்து லாங்கஸ்ட் கான்ஸ்டியூஷன். பட் அலபாமா வந்து கண்ட்ரி கிடையாது, தனி கண்ட்ரி கிடையாது, ஒரு ஸ்டேட் தான். அதனால அதுக்கு அந்த ஸ்டேட்டஸ் கொடுக்கல. இந்தியா ஒரு ஸ்டேட், 193 கண்ட்ரீஸ்ல இந்தியா ஒரு ஸ்டேட். ஸோ இந்தியாஸ் கான்ஸ்டியூஷன் இஸ் நோன் அஸ் அன் லென்த்தியஸ்ட் நோன் கான்ஸ்டியூஷன் இன் த வேர்ல்டு. நோன் கான்ஸ்டியூஷன்ல இது வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் பெரிய லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் இதுதான். உங்களுக்கு பாயிண்ட் புரிஞ்சு நினைக்கிறேன். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் சாலியன் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஸ்டார்டட் வித் பிரியாம்பிள். இது ஏன்னு உங்களுக்கே தெரியும். தேர்ட் பாயிண்ட், தேர்ட் சாலியன் ஃபீச்சர்ஸ் என்னன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபாலோஸ் பாப்புலர் சாவர்னிட்டி. இதை வந்து நான் பிரியாம்பிள் நடத்துறப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நடத்தியிருப்பேன், அதோட ரிவிஷன் தான் அந்த பகுதி. பாப்புலர் சாவர்னிட்டினா என்ன அப்படின்னா, இந்தியாவோட கவர்மெண்ட் வந்து மக்களால் இந்தியன் கவர்மெண்ட் வந்து மக்களுக்காக உருவாக்கப்பட்டது, அவ்வளவுதான். இந்த டைலாக் கேள்விப்பட்டிருப்பீங்க, மக்களால் நாள், மக்களுக்காகவே நாள். அந்த டைலாக் எங்க இருந்து எடுத்தாங்கன்னா இந்த பாப்புலர் சாவர்னிட்டி தான். ஸோ பீப்புள் ஆஃப் இந்தியாவோட இந்திய மக்களாகிய நாம்ன்றது அந்த கான்செப்ட் எதுக்கு எடுத்தனா டாக்டர் ஆஃப் பாப்புலர் சாவர்னிட்டி. நெக்ஸ்ட், ஃபோர்த் ஸ்டாலின் பீச்சஸ். ஸோ இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரன் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா 10% இந்தியன்ஸ் தான் ஓட்டே போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட 35 to 40 லட்சம் மக்கள் தான் இந்தியாவில ஓட்டு போட்டிருப்பாங்க. அவன் ஒரு கேட்டகரி வச்சிருந்தான் பிரிட்டிஷ்காரன், அதிகமா சொத்து இருக்கா நீ ஓட்டு போடலாம். அதே மாதிரி ஜெண்டர், ஆள் பெண், ஆண்கள் தான் அதிகமா ஓட்டு போட்டிருப்பாங்க. சோசியல் ஸ்டேட்டஸ், ரேஸ், கேஸ்ட், இந்த மாதிரி பல விஷயத்த வச்சுதான் எலிஜிபிளா ஓட்டு போட முடியும். பட் இந்தியாவில ஒன்ஸ் சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட மேக்கர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ். ஸோ கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஒன் செகண்ட். ஸோ கண்டிஷன் இதுல கண்டிஷன் என்னன்னா யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ். ஸோ இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். அப்போ ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல 21 வயசுக்கு மேல இருக்கிற நபர்களால் ஓட்டு போட முடியும். 21 வயசுக்கு மேல இருந்து எலக்டோரல் ரோல், இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல பேர் இருந்துச்சுன்னா நீங்க ஓட்டு போடலாம். அதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 61வது சட்ட சீர்திருத்தம், 61st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1988ல அந்த 21 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 18ன்னு மாத்திருப்பாங்க. ஸோ 18 வயசு ஆயிருக்கணும், ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல உங்க பேர் இருந்துச்சுன்னா நீங்க ஓட்டு போடலாம். இந்த ஆர்டிகல் 326 கீழே இருக்கும், ஆர்டிகல் 326 கீழே இந்த யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களோட ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் சாலியன் ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட், அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர். இப்போ அமெரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் ரொம்ப கம்மி. அரசியல் அமைப்பு சட்டத்தோட சீர்திருத்தத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது ஆக்சுவலா ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா 2/3 ஆஃப் த மெஜாரிட்டி தேவை. அது மட்டும் இல்லாம ஸ்டேட்ஸ் வந்து 3/4 பண்ணணும். ஆக்சுவலா இது 66% மக்கள் ஓட்டு போடணும். இதுல 75, அதாவது அங்க இருக்கிற காங்கிரஸ் மெம்பர்ஸ் சொல்றேன், இதோட அசம்பிளி மெம்பர்ஸ் 75 மெம்பர்ஸ் ஓட்டு, 75% ஆஃப் மெம்பர்ஸ் அசம்பிளி மெம்பர்ஸ் ஓட்டு போட்டாதான் அங்க அமெண்ட்மெண்ட்டே பண்ண முடியும் அமெரிக்கால. பிரிட்டன்ல அப்படி கிடையாது. பிரிட்டன்ல இப்ப விஜய் ஜெயச்சந்திரன் ஒரு பேர், ஒரு நபரை நான் வந்து ஜெண்டர் வைஸ் நான் வந்து ஒரு மேல் கேட்டகரி கீழே வருவேன். பட் யூகே பார்லிமெண்ட்ல ஒரு மேலை கூட ஃபீமேலா மாத்த முடியும், ஜெண்டரே மாத்த முடியும். அவ்வளோ ஃபிளெக்சிபிளான ஒரு கான்ஸ்டியூஷன், அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் அவ்வளோ ஃபிளெக்சிபிளா இருக்கும்னு சொல்லுவாங்க. எங்கன்னா லண்டன்ல, யூகேல நான் சொல்றேன், யூகே பார்லிமெண்ட்ல அவ்வளோ ஃபிளெக்சிபிளான ஒரு கான்ஸ்டியூஷன் தான் யூகே கான்ஸ்டியூஷன். இந்தியாவில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தோட மிக்ஸ். சிலதை வந்து கஷ்டமா இருக்கும். அதுதான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 368 கீழே ஸ்பெஷல் மெஜாரிட்டி டைப் 1 அண்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி டைப் 2, இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி கீழே நடத்தியிருப்பேன். இந்த ப்ரொசீஜர்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஃபிளெக்சிபிள் அப்படின்னா இப்போ ஆர்டிகல் 1, ஆர்டிகல் 2, ஆர்டிகல் 3, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 18 ஐட்டம்ஸ் இருக்கு. லாங்குவேஜ் இந்த பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை கிரியேட் பண்றது, ஒரு ஸ்டேட்டுக்கு பேர் மாத்துறது,
இதெல்லாம் சிம்பிள் ப்ரொசீஜரா இருக்கும். ஸோ இந்தியா ஃபாலோஸ் போத் ரிஜிடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிள். ஈஸியாகவும் பண்ண முடியும், கஷ்டமாகவும் பண்ண முடியும். இது வந்து ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் சாலியன் ஃபீச்சர்ஸ். உங்களுக்கு படிக்கிறதுக்காக தமிழ்ல இங்கிலீஷ்ல இது மாதிரி கொடுத்துருக்கேன். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரிவைஸ் பண்றதுக்கு. சிக்ஸ்த் இம்பார்ட்டன்ட் சாலியன் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். தென் செவன்த் வந்து டிபிஎஸ்பி. எயித்து வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இதெல்லாம் சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் நைன்த் இம்பார்ட்டன்ட் சாலியன் ஃபீச்சர்ஸ். 3-tier கவர்மெண்ட், சென்டர், ஸ்டேட் அண்ட் லோக்கல் கவர்னன்ஸ். மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், அதுக்கப்புறம் லோக்கல் கவர்னன்ஸ், இங்க உள்ளாட்சி நிர்வாகம், உள்ளாட்சி அரசாங்கம். இதுக்கு கீழே ஈவன் இது வந்து ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல கிடையாது, 73rd அண்ட் 74th கான்ஸ்டியூஷன் கீழே கொண்டு வந்திருப்பாங்க. இதுதான் கடைசி கிளாஸஸ்ல பார்த்திருப்போம். இதுக்கு கீழே 3-tier இருக்கு. 3-tier கவர்மெண்ட். ஸோ டிஸ்ட்ரிக்ட், பிளாக்கு, வில்லேஜ் லெவல், மாவட்ட நிர்வாகம், ஒன்றிய நிர்வாகம், அதுக்கப்புறம் கிராம நிர்வாகம் சொல்லி 3-tier பிரிச்சு வச்சிருப்பாங்க. இது 9th இம்பார்ட்டன்ட் சாலியன் ஃபீச்சர்ஸ். அண்ட் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். இது வந்து எந்த கான்ஸ்டியூஷன்லயுமே பெருசா பார்க்க முடியாத ஒரு சாலியன் ஃபீச்சர். ஸோ ஆக்சுவலா மகாத்மா காந்தி சொன்ன ஒரு ஐடியா பேஸ் பண்ணி கோஆபரேட்டிவ் சொசைட்டி, கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட், கூட்டு முயற்சிக்கான ஒரு ஈவெண்ட் ஒரு மூவ்மெண்ட் மாதிரி கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். இதுவும் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல கிடையாது. 97th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கீழே இது வந்து டிஎன்பிசில ப்ரிலிம்ஸ் கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே ஆர்டிகல் 19 கீழே சேர்த்திருப்பாங்க. அதே மாதிரி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி கீழேயும் அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டு வந்திருப்பாங்க. 19 சப்டிவிஷன் 1(c) அண்ட் 43(b) as well as தனியா ஒரு இதுவே பார்ட்டே கொண்டு வந்திருப்பாங்க. 9(b) ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் 11th இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வேற, டிவிஷன் ஆஃப் பவர்ஸ்ன்றது வேற. டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் எது இல்லைன்னா 7th ஷெட்யூல் கீழே 7வது அட்டவணை கீழே பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் சொல்லி தனியா பவர்ஸை பிரிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அதுதான் இந்த டிவிஷன் ஆஃப் பவர்ஸ். ஸோ யூஸ்வலா ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ஸ் கீழே பவர்ஸ் அதிகமாக மோஸ்ட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்காது, ரெண்டுத்துக்கு சேர்த்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்தியாவில் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் தான் அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் கீழே இருக்குது. அண்ட் 12th இம்பார்ட்டன்ட் சாலியன் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு. இந்தியா இஸ் அ செக்யுலர் கண்ட்ரி. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற செக்குலரிசமுக்கும் வெஸ்டர்ன் ஃபார்ம் ஆஃப் செக்குலரிசமுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அவங்க ஊர்ல இப்போ அமெரிக்கால செக்குலரிசம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் ரிலீஜியன் ஃப்ரம் த பாலிடிக்ஸ். மதத்தையும் அரசியலையும் பிரிச்சு வைக்கிறது அவங்க ஊர்ல இருக்கிற மதச்சார்பன்மை. நம்ம ஊர்ல இருக்கிறது எப்படின்னா, நம்ம ஊர்ல அப்படி பிரிக்கிறதுலாம் கிடையாது. ஏன்னா அந்த காந்தியன் ஃபார்ம் ஆஃப் செக்குலரிசம் சொல்லுவாங்க. இந்தியாவுக்குன்னு ஒரு நேஷனல் ரிலீஜன் கிடையாது, இந்தியாவுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிடையாது. பாகிஸ்தானுக்கு மாதிரி, பங்களாதேஷ்க்கு மாதிரி நமக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடையாது. இந்தியா வந்து மதச்சார்பற்ற நாடு. இந்தியாவுக்கு ஒரு மதம் கிடையாது, நேஷனல் ரிலீஜன் எதுவுமே கிடையாது, ஐடென்டிட்டி ரிலீஜன் எதுவும் கிடையாது. ஆனா இந்தியாவில் இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே எல்லா மதத்துக்கும் ஈக்குவலான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ இந்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் முஸ்லிம், கிறிஸ்டியன், புத்திஸ்ட், ஜெயின், பார்சி, இப்படி எல்லாத்துக்கும் சமமான ஒரு அதிகாரத்தையும் உரிமையும் கொடுக்கிறது தான் இந்தியன் ஃபார்ம் ஆஃப் செக்குலரிசம். நெக்ஸ்ட் 13th வந்து கேபினெட் ஃபார்ம். ஸோ வெஸ்ட்மினிஸ்டர் ஃபார்ம் ஆஃப் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ், பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி, இன்க்ளூட்ஸ் பிரசிடென்ட் ஆஸ் அ ஹெட் ஆஃப் த ஸ்டேட். இது வந்து 13வது சாலியன் ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் யூஸ்வலா ஃபெடரல் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் இந்த மாதிரி இருக்கிற ஒரு கவர்மெண்ட்ல வந்து 2 சிட்டிசன்ஷிப் வைக்கிறது தான் வழக்கம். அமெரிக்கால அப்படிதான் 2 சிட்டிசன்ஷிப். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும், அலபாமா சிட்டிசன்ஷிப்னு சொல்லி 2 சிட்டிசன்ஷிப் இருக்கும். ஏன்னா 2 டிஃப்ரெண்ட் கான்ஸ்டியூஷன். நமக்கு சிங்கிள் கான்ஸ்டியூஷன், சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஏற்கனவே ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கிறதுக்கே மாத்தி நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம். 2 கொடுத்தாங்கன்னா அவ்வளவுதான், இந்தியா ஒரே நாடாவே இருக்காது. இது வந்து நான் சொல்லல, ஆக்சுவலா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மேக்கர்ஸ் டிபேட் பண்றப்ப சொல்லியிருப்பாங்க. சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் இந்தியாவுக்கு, பன்முகத்தன்மை உள்ள இருக்கிற இந்தியாவுக்கு சேஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, சிங்கிள் சிட்டிசன்ஷிப். நெக்ஸ்ட் இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. இன்டகிரேட்டட் ஜுடிஷியரினா ஒருங்கிணைந்த நீதிமன்றம், பட் அடுத்தது சுதந்திரமான நீதிமன்றம். இன்டகிரேட்டட் ஜுடிஷியரினா நமக்கு இப்போ சென்ட்ரல் ஸ்டேட்டுன்னு தனித்தனியா அதிகாரத்தை நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, ஜுடிஷியரிக்கு அப்படி கிடையாது. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், இது எல்லாமே வந்து ஒரே ஃபார்ம் ஆஃப் ஹைரார்கி தான். இதுல வந்து
சென்டர் தனியா ஸ்டேட் தனியா பிரிச்சுலாம் வச்சிருக்க மாட்டாங்க பவர்ஸ். ஸோ டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்கிற மாதிரி ஜுடிஷியரிக்கு தனியா பவர்ஸ் கிடையாது. உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் மற்றும் மாவட்ட நீதிமன்றம், இதான் இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி. இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, சுதந்திரமான ஒரு நீதித்துறை. இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி சுதந்திரமான நீதித்துறை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்றது வந்து ரெக்கமெண்டேஷன் யார் கொடுப்பாங்கன்னா கொலிஜியம் சிஸ்டம் தான் கொடுப்பாங்க. அவங்க கொடுத்து தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரிமூவல் ப்ரொசீஜர் இருந்து சேலரியில இருந்து வரைக்குமே கிட்டத்தட்ட அவங்க தன்னெச்சையா இயங்குற அளவுக்கு அதிகாரத்தை கொடுத்து வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து சுதந்திரமான நீதித்துறை. நெக்ஸ்ட் யூகே வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்டரி சுப்ரீமசின்னு சொல்லுவாங்க. யூகேவோட பார்லிமெண்ட் நினைச்சா என்னத்தை வேணா பண்ண முடியும், என்னத்தை வேணா மாற்ற முடியும். அமெரிக்காவோட கான்ஸ்டியூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் சுப்ரீமசி. அமெரிக்காவோட கான்ஸ்டியூஷன் வந்து ஜுடிஷியல் சுப்ரீமசி அப்படின்னா அவங்களோட சுப்ரீம் கோர்ட், யுஎஸ் சுப்ரீம் கோர்ட் தான் இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல் சுப்ரீம் கோர்ட் இந்த அக்ராஸ் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அதுவே போய் உண்மை கிடையாது. ஏன்னா கொஞ்சம் கிரிட்டிசிசமும் இருக்காது. அவங்க கிளைம் பண்றது அந்த மாதிரி கிளைம் பண்ணுவாங்க. இந்தியாவில் எதுக்கு அதிகாரம் இருக்குன்னா ரெண்டுத்துக்குமே 100% அதிகாரம் கிடையாது. ஆக்சுவலா பேலன்ஸ் பிட்வீன் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸ் அண்ட் ஜுடிஷியரி, இதுதான் ஆக்சுவலா பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின். அதாவது ஆஸ் பர் ஆர்டிகல் 368 இந்தியன் பார்லிமெண்ட் நினைச்சா எந்த எந்த ஆர்டிக்கலை வேணா சேஞ்ச் பண்ண முடியும், எந்த ஆர்டிக்கலை வேணா அமெண்ட் பண்ண முடியும். பட் அதே டைம் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின், பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் ஈவன் இப்ப கூட நியூஸ் பேப்பர்ஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா இந்த இஷ்யூஸ் தான் போயிட்டு இருக்கும். அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படை கோட்பாடை வந்து மாற்றக்கூடாதுன்னு சொல்லி ஜுடிஷியரி ஆர்டிகல் 13 கீழே ரிவ்யூ பண்ணி கொடுத்த ஜட்மெண்ட்ஸ். ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் தான் வந்து காம்ப்ரமைஸ் பிட்வீன் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் சுப்ரீமசி வெர்சஸ் ஜுடிஷியல் சுப்ரீமசி. ரெண்டுத்தையும் தராசு மாதிரி பேலன்ஸ் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு அடிப்படை கோட்பாடு இருக்கு. நெசசரி ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்கு. நீங்க அமெண்ட் பண்ணலாம், ஆனா இதை மாற்றக்கூடாது அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜுடிஷியரி. அதே மாதிரி ஜுடிஷியரி பவர்ஸையும் இவங்களால மாற்ற முடியும். அது செக் அண்ட் பேலன்ஸ் யார் பண்ண முடியும்னா நீதித்துறை 13 கீழே நீதி புனராய்வுன்னு சொல்லுவாங்க, ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ சாலிங் ஃபீச்சர்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு இருக்கிற கிரிட்டிசிசம், இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு இருக்கிற கிரிட்டிசிசம். ஸோ யூஸ்வலா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, எப்ப பாரு என் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு. இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ண கான்ஸ்டியூஷனையே நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மீட்டர்ஸோட நிலைமை யோசிச்சு பாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட அம்பேத்கர்லாம் டிராப் பண்ணி முடிக்கிறப்போ அவருக்கு டயபெட்டிஸ்லாம் ஷூட் அப் ஆயிருக்கு. அதே மாதிரி மகாத்மா காந்திலாம் மகாத்மா காந்திக்கு வந்து ஆக்சுவலா ஃபைல்ஸ் இருந்துச்சு. பட் அவ்வளோ வச்சுக்கிட்டு அவ்வளோ தூரம் நடந்திருப்பாரு. மனுஷன் நடந்து சுதந்திரத்துக்காக பாராட்டிருப்பார். ஸோ மகாத்மா காந்தியா இருக்கட்டும், இவர் அம்பேத்கரா இருக்கட்டும், எல்லாருமே கிரிட்டிசிசம் உட்பட்டவங்க எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களே கிரிட்டிசைஸ் பண்றப்போ நம்மளை கிரிட்டிசைஸ் பண்றதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இக்னோர் தெம். யாராவது உங்களை நெகட்டிவா கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னா இக்னோர் பண்ணிட்டு அது கன்ஸ்ட்ரக்டிவா இருந்தா மட்டும் எடுத்துக்குவாங்க. ஸோ இப்போ கிரிட்டிசிசம் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்க்கலாம். ஆக்சுவலா ஐவர் ஜெனிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இவர் யார் அப்படின்னா அத்தாரிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன் லான்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கன் கான்ஸ்டியூஷன், பாகிஸ்தான் கான்ஸ்டியூஷன், மலேசியா, நேபாள், இந்த கான்ஸ்டியூஷன்லாம் டைரக்டா ஆர் இன்டைரக்டா வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ண ஒரு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் தான் ஐவர் ஜெனிங்ஸ். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து பாரடைஸ் ஆஃப் லாயர்ஸ்ன்னு சொல்லுவார். அப்படின்னா என்னன்னா, இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனை பார்த்தா லாயரான எனக்கே சில வார்த்தைகள்லாம் புரிய மாட்டேங்குது, சாதா மக்களுக்கு எப்படி புரியும் அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஆக்சுவலா இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் பாலிட்டியை படிக்கிறப்போ நான் செல்ஃப் ஸ்டடி தான், எங்கேயுமே கோச்சிங்லாம் போல. படிக்கிறப்ப எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்போ எனக்கு அந்த டிஃபரன்ஸ் இன்னும் ஞாபகம் இருக்கு. பில்லுக்கும் ஆக்டுக்கும் லாக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ், லாக்கும் ரூல்ஸுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ், ரூல்ஸுக்கும் ரெசல்யூஷனுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் எனக்கு தெரியவே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்போ. அதுவே எனக்கு 2 நாளா குழப்பிட்டே இருந்தேன். ஏன்னா நான் படிக்க ஆரம்பிச்சதுலாம் 2011-12 படிக்க ஆரம்பிச்சது. அந்த டைம்ல சுத்தமா அவேர்னஸே கிடையாது. பெருசா இன்டர்நெட்ல ப்ரௌஸ் பண்ணி பார்த்தாலும் அந்த டைம்ல கிடையாது. இப்பதான் வந்து சோசியல் மீடியா திறந்து அவ்வளவு குப்பை மாதிரி இருக்கு. ஸோ மசோதாக்கும் சட்டத்துக்கும் இருக்கிற வித்தியாசமே தெரியாம தான் நான் ஆரம்பிச்சிருப்பேன். அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு லாங்குவேஜ்ல தான் எழுதியிருப்பாங்கன்னு அவர் சொல்லியிருப்பார். செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கார்பன் காப்பி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. அதாவது இந்திய அரசு சட்டம் 1935 அப்படியே காப்பி அடிச்சு எழுதியிருக்கீங்க. இது எல்லாமே இவர் மட்டும் சொன்னது கிடையாது, நிறைய பேர் சொன்னது. அந்த சொன்னது எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி வச்சிருக்கேன், அப்படியே காப்பி பண்ணி வச்சிருக்கீங்க. அதனாலதான் அது இதுவும் பல்கா இருக்கும். அதனாலதான் கவர்மெண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பல்கா இருக்கு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி பெரிய சைஸா இருக்கு கான்ஸ்டியூஷன், ரொம்ப பெரிய சைஸா இருக்கு.
அதை அதை புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம். சைஸை பார்த்தாலே பல்கா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாரோட கான்ஸ்டியூஷன். பல கான்ஸ்டியூஷனை பாரோ பண்ணி தான் அந்த கான்ஸ்டியூஷனை கொண்டு வந்திருக்கீங்க, பெருசா இதுல ஒரிஜினாலிட்டி எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே கிரிட்டிசிசம். எல்லாரும் அவங்க ஒப்பீனியன் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் தான். அதே மாதிரி ஸ்ட்ராங் சென்டர். ஃபெடரல் கவர்மெண்ட்னா ப்ராவின்சியல் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகமான பவர்ஸ் கொடுக்கணும். நீங்க ஸ்டேட்ஸுக்கு அதிகாரம் கொடுக்காம, ஸ்டேட்ஸ்க்கு பவர்ஸ் கொடுக்காம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிகம் பவர் கொடுக்குறீங்க. இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாங்கன்னா, இந்தியாவோட ஒருமைப்பாட்டுக்காக தான், இன்டெகிரிட்டி அண்ட் சாவர்னிட்டி ஆஃப் இந்தியாவை காப்பாற்றுறதுக்காக தான் ஸ்ட்ராங் சென்ட்ரல் வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் அன்காந்தியன் கான்ஸ்டியூஷன். காந்தி எவ்வளவு பெரிய தலைவர், அவர் சொன்னதெல்லாம் பாதியை எடுத்துட்டு வந்து நீங்க டிபிஎஸ்பியில வச்சிருக்கீங்களே, காந்தி சொன்னதை சிலதெல்லாம் கொண்டு வந்துருக்கலாம் இல்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஃபர்தரா வந்து பஞ்சாயத்து ராஜ், முனிசிபாலிட்டி, அதுக்கப்புறம் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், கூட்டுறவு சங்கங்கள்லாம் அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்தியன். இது காந்தி சொன்னது மட்டும் கிடையாது. இந்தியன்ஸ் கிட்டத்தட்ட 2000 வருஷமா இந்தியாவுக்கு வரலாறு இருக்கு, அந்த வரலாறு இதுல இல்லையப்பா அப்படின்ற மாதிரி கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷனை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே ஒரு பர்சனோட பெர்ஸ்பெக்டிவ். இது 100% ட்ரூலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் கிரிட்டிசிசம் இருக்கு, இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு இருக்கு கிரிட்டிசிசம். ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி பாருங்க எக்ஸாம் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம். இந்த இந்த பார்ட் கோர்ஸ், இந்த பார்ட் வந்து நீங்க ப்ரிலிம்ஸ் டைம்லயே நீங்க மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. இந்த பார்ட்டை நான் ரிவைஸ் பண்ணிடுறேன் ஃபுல்லா டீட்டெயிலா. உள்ள இதுல வந்து லாஜிக்கெல்லாம் எதுவும் கிடையாது, மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், லாஜிக் எதுவும் கிடையாது. இது யார்கிட்ட இருந்து என்னென்னலாம் எடுத்து வந்தாங்கன்றத இதை நீங்க ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கு. இது கொஞ்சம் டீட்டெயில்டா இருக்கு. நான் சில ஷார்ட்கட் மட்டும் நான் சொல்லி கொடுக்குறேன். ப்ரிலிம்ஸ்ல இந்த பகுதியெல்லாம் முடிச்சிருப்பீங்க, உங்க சிலபஸ்ல கொடுத்ததுனால அதை ரிவைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சிட்டிசன்ஷிப், குடியுரிமைக்குள்ள போயிடலாம். ஸோ யுஎஸ் கான்ஸ்டியூஷன், அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன், இது வந்து ஆக்சுவலா தமிழ்ல உங்களுக்கு போட்டிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சில நிமோனிக் சொல்றேன். உடனே வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சார் நீங்க தமிழ்லையும் போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு உங்களை கன்வெர்ட் பண்ணி எவ்வளோ முடியுதோ பாஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ யுஎஸ் கான்ஸ்டியூஷன், பிரசிடென்ட் நீட்ஸ் ஃபண்ட்ஸ் ஃபார் ரிமூவல் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் ஜட்ஜஸ் இன் யுஎஸ்ஏ. ஆக்சுவலா இதை ஞாபகம் வச்சுங்க. அதாவது பிரசிடென்ட் நீட்ஸ் ஃபண்ட்ஸ் ஃபார் ரிமூவல் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் ஜட்ஜஸ் இன் த யுஎஸ்ஏ. இது வந்து ஒரு நிமோனிக், இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். பிரசிடென்ட்னா பிரசிடென்ட்ன்ற போஸ்ட், அங்க இருந்தா நம்ம எடுத்து வந்திருப்போம். அதே மாதிரி ஃபண்டுனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம அங்க இருந்தா எடுத்து வந்திருப்போம். அண்ட் ரிமூவல் ப்ரொசீஜர், குடியரசுத் தலைவரோட ரிமூவல் ப்ரொசீஜர் அங்க இருந்தா எடுத்து வந்திருப்போம். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் ஜட்ஜஸோட ரிமூவல் ப்ரொசீஜர் அங்க இருந்தா எடுத்து வந்திருப்போம், பதவி நீக்கம் பண்றது. தென் பிரசன்ட்னா பிரியாம்பிள் அங்க இருந்தா எடுத்து வந்திருப்போம். வைஸ் பிரசிடென்ட்டோட போஸ்ட், அதே மாதிரி ஜட்ஜஸ், இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, அது மாதிரி ஜுடிஷியல் ரிவ்யூ, ஆர்டிகல் 13 கீழே இருக்கிற ஜுடிஷியல் ரிவ்யூ, இதெல்லாம் நம்ம எங்க இருந்து எடுத்து வந்திருப்போம்னா யுஎஸ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து தான் எடுத்து வந்திருப்போம். இந்த மாதிரி ஏதோ இன்கேஸ் தமிழ்ல இதோட பெட்டரா ஷார்ட்கட்ஸ் இருந்துச்சுன்னா யூடியூப் கமெண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், பயனுள்ளதா இருக்கும். நெக்ஸ்ட் பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன். பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் அந்த பார்லேஜி பிஸ்கெட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி பார்லி பிஸ்கெட்னா பி ஃபார் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் சிஸ்டம். ஸோ பாராளுமன்ற சிஸ்டம். நெக்ஸ்ட் ஏ வந்து பாத்தீங்கன்னா பிஏ வந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். ஆர் வந்து பாத்தீங்கன்னா ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சின்னு ஆர்டிகல் 14 கீழே ஏவி டெய்சி சொன்னார்னு சொன்னாங்க இல்லையா, அது வந்து யூகே. நெக்ஸ்ட் எல்இனா லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர். ஸோ சட்டமன்ற ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, அந்த ப்ரொசீஜர் இங்க இருந்து எடுத்து வந்துடும். டிஐனா பை கேமரலிசம், இரு சபை, பை கேமரலிசம், ஒரு சபை இரு சபை பார்த்தோம்ல, அது இங்க இருந்து எடுத்து வந்திருப்போம். சிங்கிள் சிட்டிசன்ஷிப்ன்ற ஒரு கான்செப்டும் நம்ம இதுல இருந்து எடுத்து வந்திருக்கோம். ஏன்னா அமெரிக்கா வந்து டபுள் சிட்டிசன்ஷிப், டியூவல் சிட்டிசன்ஷிப். ஸோ இதை தாண்டி காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் போஸ்ட், லா மேக்கிங் ப்ரொசீஜர் அண்ட் ரிட் ப்ரொசீஜர் எல்லாமே இதுல இருந்தா எடுத்து வந்திருக்கும். இதுதான் பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்ல. நெக்ஸ்ட் ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்ல 3 தான். எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட்ன்ற போஸ்ட் எங்க இருந்து எடுத்து வந்திருக்கும்னா யுஎஸ்ஏ. பட் எலெக்ஷன் ப்ரொசீஜர், அவரை வந்து தேர்தலில் ஜெயிக்க நிற்பார் இல்லையா, அந்த ப்ரொசீஜர் ஐரிஷ். அதே மாதிரி டிபிஎஸ்பி, நாமினேட்டட் மெம்பர்ஸ், ராஜ்யசபால 12 பேர் நாமினேட் பண்றாங்க இல்லையா குடியரசுத் தலைவர், அந்த நாமினேஷன் ப்ரொசீஜர் வந்து இந்த ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் தான் வந்திருப்பாங்க. அதுக்கு ஷார்ட்கட் வந்து எலிஸ் டிபி இஸ் நம்பர் 1, எலிஸ் டிபி இஸ் நம்பர் 1, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கனடா கான்ஸ்டியூஷன், கேன் ஐ நோ பெட்ஸ் அட்ரஸ். இது ஆக்சுவலா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா தான் இருக்கும், பட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். சிஏன்னா கனடா, பெட்ஸ்னா ஃபெடரலிசம் வித் ஸ்ட்ராங் சென்டர்.
கனடாவிலையும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மத்திய அரசாங்கத்துக்கு தான் அதிக அதிகாரம் கொடுத்துருப்பாங்க மாநில அரசாங்கத்தை கம்பேர் பண்றப்போ. ஆடுனா அட்வைசரி ஜுடிஷிக்ஷன் ஃபார் த சுப்ரீம் கோர்ட், ஆர்டிகல் 143. இது வந்து உங்க சிலபஸ்ல கிடையாது ஜுடிஷியரியில, அதனால நடத்தல. நெக்ஸ்ட் ரெஸ்னா ரெசிடியூவல் பவர்ஸ் ஆஃப் த சென்டர். நெக்ஸ்ட் இந்த பவர் முடிஞ்சிச்சு. இதுக்கு கொஸ்டின்ஸ் முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ணுங்க அந்த பகுதியில். சிட்டிசன்ஷிப் பார்த்துட்டு சிட்டிசன்ஷிப்பை பேஸ் பண்ணி ஒரு 10 கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்ணலாம். குடி உரிமை, இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கிற குடி உரிமை. ஸோ இது வந்து எங்க இருப்போம்னா பார்ட் 2 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஆர்டிகல் 5 to 11 பார்ட் 2. அதுக்கப்புறம் 1 to 4 வந்து பார்ட் 1. அதே மாதிரி ஆர்டிகல் 12 to 35 வந்து பார்ட் 3. பார்ட் 2 ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப், குடி உரிமையும் குடிமக்களும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிட்டிசன்னா யாரு, ஏலியன்னா யாரு, அந்நியர்கள்னா யாரு, இந்தியர்கள்னா யாருன்ற ஒரு டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ சிட்டிசன்ஸ்னா உங்களுக்கு இனிமேல் ஃபர்ஸ்ட் 5th ஆர்டிகல் இருந்து 11th ஆர்டிகல் இருக்கும், அதுதான் பார்க்க போறோம். இந்திய குடிமக்களுக்கு வந்து சில உரிமைகள் கொடுத்துருப்பாங்க, அதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சில ப்ரிவிலேஜஸ் கொடுத்துருப்பாங்க. சில ப்ரிவிலேஜஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் கோட்டா ரிசர்வேஷன் இருக்கு, அவங்களுக்கு வந்து தொழில் தொடங்குறது 19 கிலோ தொழில் தொடங்குறதுக்கான அதிகாரம் இருக்கு. அதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சிட்டிசன்ஸுக்கு சில கடமைகள் இருக்கு. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து சிட்டிசன்ஸுக்கு மட்டும்தான். ஸோ சில கடமைகள் இருக்கு, ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இது வந்து சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்கிற உரிமைகளும் கடமைகளும். ஏலியன்ஸ்னா அந்நியர்கள். யார் அந்நியர்கள்னா இந்தியாவில் வந்து நண்பர், ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ் அண்ட் எனிமி ஏலியன்ஸ்னு சொல்லி 2 கேட்டகரி இருக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் கீழே. ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ்னா யாருன்னா, இந்திய நாடு யார் யாருக்குலாம் நட்புறவ நாடா இருக்கோ அவங்கலாம் ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நட்புறவுடன் இருக்கிற அந்நியர்கள் அப்படின்னா என்ன, இந்தியா வந்து ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் கூட இருக்கு. அமெரிக்கா கூட, இதை தாண்டி நேபாள் கூட, பூட்டான் கூட, தென் ரஷ்யா கூட, இது எல்லாமே ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ். ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ்னா வந்து வேற்றுக்கிரக வாசிகள் கிடையாது, அந்நியர்கள், அதாவது இந்திய நாட்டு குடிமக்களா இல்லாத மக்கள். எனிமி ஏலியன்ஸ் சொன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, எனிமி ஏலியன்ஸ்னா நமக்கு பாகிஸ்தான் அப்படின்வாங்க. அப்படின்னு சொல்லி இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எங்கேயுமே டிக்ளேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. எனிமி ஏலியன்ஸ் வந்து இது வரைக்கும் பிக்சடு கிடையாது. அது வந்து டைம் டு டைம். இந்தியா வந்து யாரு கூடயாவது போர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்திய அரசாங்கம் எந்த எந்த மற்ற அரசாங்கத்து கூட மற்ற நாட்டோட வார்ல இருக்காங்க அப்படின்னா, அந்த டைம் இந்தியன் கவர்மெண்டால அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல யாரையுமே எனிமி ஏலியன் சொல்லி டிக்ளேர் பண்ணது கிடையாது. அதாவது டிக்ளேர் பண்ணது கிடையாதுன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் ஆகல. சண்டை வரப்போ, மற்ற நாட்டு கூட சண்டை வரப்போ, நட்புறவு முறியிறப்போ, வார் வரப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த கண்ட்ரியில இருக்கவங்க எல்லாமே எனிமி ஏலியன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸுக்கு இப்போ ஆர்டிகல் 15, 16, சாரி அதே மாதிரி 19 சில இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ்க்கு அவைலபிள் கிடையாது. பட் மற்ற உரிமைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா 15, 16னா சிட்டிசன்ஸுக்கு மட்டும்தான். பட் இது எல்லாமே ஃபாரினர்ஸ்க்கும் எல்லப்படுது. 14, 20, 21, 21A இது மாதிரி ஃபாரினர்ஸ்க்கு எல்லாமே இந்த ரைட்ஸ் எல்லாமே அலௌடு. பட் எனிமி ஏலியன்ஸுக்கு பாத்தீங்கன்னா சில ரைட்ஸ்லாம் அலோவ் கிடையாது. நெக்ஸ்ட் இந்தியன் சிட்டிசன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபாரின் சிட்டிசன் வச்சுக்கோங்க, இந்தியன் சிட்டிசன்ஷிப் நான் வாங்குறேன் அப்படின்னா, வாங்குற டைம்ல இந்த உறுதிமொழி எடுக்கணும், கம்பல்சரி இந்த உறுதிமொழி எடுக்கணும். இதுக்குள்ளலாம் நான் போக விரும்பல. அதே மாதிரி பாஸ்போர்ட்டுக்கு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. எல்லா நாட்டுக்கும் ஒரு பாஸ்போர்ட்டுக்கு இண்டெக்ஸ் இருக்கு. மொத்தமா 193 நாடுகள் இருக்கு, ஃபாரின் கண்ட்ரிஸ் மொத்தமா இந்தியாவோட சேர்த்து. அதுல இந்தியாவோட பாஸ்போர்ட்டை வந்து 85th ரேங்க்ல இருக்கு. இந்த நேம் பேர் வந்து பாத்தீங்கன்னா என்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உலகத்துல பவர்ஃபுல் பாஸ்போர்ட் எது அப்படின்ற மாதிரி ரேங்கிங் போடுவாங்க. சுவிட்சர்லாண்டோட பாஸ்போர்ட், சிங்கப்பூரோட பாஸ்போர்ட், இதெல்லாம் கொஞ்சம் பவர்ஃபுல் பாஸ்போர்ட். அப்படின்னா என்னன்னா, அவங்களுக்கு விசா ப்ராசஸ்ல இருந்து அக்செப்டன்ஸ், மற்ற கண்ட்ரி வந்து அந்த பாஸ்போர்ட் அங்க இருந்து வராங்கனால அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது இந்தியன் பாஸ்போர்ட் இருக்கிற ரேங்கிங். இந்தியா வந்து 85th ரேங்க்ல இருக்கு பவர்ஃபுல் பாஸ்போர்ட்ல. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த மாதிரி கேட்டகரி இருக்கு. நெக்ஸ்ட் இப்ப அந்த பார்க்குள்ள போயிடலாம். ஆர்டிகல் 15 to 5 to 11 எந்த பகுதியில் இருக்குன்னா 2வது பகுதி கீழே இருக்கு. 5ல இருந்து 11 வரைக்கும் கொடுத்துருக்காங்க சிட்டிசன்ஷிப்பை. ஸோ அது மாதிரி இந்தியன் சிட்டிசன்ஸுக்கு சில உரிமைகள் கொடுத்துருப்பாங்க. சில உரிமைகள் இருக்கு, கடமைகள் இருக்கு. அதே மாதிரி சில சிறப்பு அந்தஸ்து இருக்கு, ஆப்ளிகேஷன்ஸ், அவங்களுக்கும் சில டியூட்டிஸ் இருக்கு. இது இந்தியன் சிட்டிசன்ஸுக்கு மட்டும் அவைலபிளா இருக்க ஆர்டிகல். இதை முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன்.
முன்னாடியே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். 15, 15, 16, 19, 29, 30 இந்த 5 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 5 மட்டும் குடிமக்களுக்கு மட்டும் சொந்தமானது. இது எல்லாமே குடிமக்களுக்கும் வரும், அந்நிய நாட்டு குடிமக்களுக்கும் வரும், ஃபாரின் சிட்டிசன்ஸுக்கும் வரும். இதை ஏற்கனவே ரிவைஸ் பண்ண பார்த்து இதுக்குள்ள போக வரும்ல. அதே மாதிரி இந்தியன் சிட்டிசன்ஸுக்கு மட்டும் சில இந்தியால சில ப்ரிவிலேஜஸ் இருக்கு. சில பதவியில இந்தியன் சிட்டிசன்ஸ்னால மட்டும்தான் வர முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இந்தியாவோட குடியரசுத் தலைவரா நிக்கணும், எலெக்ஷன் நிக்கணும்னா நேச்சுரலைஸ்டு சிட்டிசனாவும் இருக்கலாம், பார்ன் சிட்டிசனாவும் இருக்கலாம். பட் அமெரிக்காலாம் பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல பிறந்த நபர்களால மட்டும்தான் அங்க பிரசிடென்ட் ஆக முடியும். இப்ப பாரக் ஒபாமாலாம் வந்து அந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தவர், அதனாலதான் அவர் ஆனார். அமெரிக்கால வந்து ஒரு காங்கிரஸ் மெம்பரா, இப்ப எப்படி நம்ம ஊர்ல எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆகுறாங்களோ அதே மாதிரி அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்பை வாங்கி நீங்க எம்பி ஆகலாம். ஆனா என்ன பண்ண முடியாதுன்னா அமெரிக்காவோட பிரசிடென்டா ஆக முடியாது. அங்கே பிறந்து சிட்டிசன்ஷிப் வாங்கினாங்க, அங்கே பிறந்த நபர்களால தான் ஆக முடியும். நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. இப்போ நான் வந்து ஆஸ்திரேலியான்னு வச்சுக்கோங்க, இந்தியாவில வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கினதுக்கு அப்புறம் என்னால இந்தியாவில பிரசிடென்ட் எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு பிரசிடென்ட் ஆக முடியும். அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவர், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, கவர்னர், தென் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் ஜட்ஜஸ், தென் அட்டார்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல், இந்த பதவியெல்லாம் வந்து குடிமக்களாருக்கு மட்டும்தான் உண்டு. அதே மாதிரி இந்த 5 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பர்டிகுலரா, தென் ஓட்டிங் ரைட்ஸ், ஓட்டு போடுற உரிமை, லோக்சபாலையும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் ரைட் ஓட்டு போடுற உரிமை, இதெல்லாம் ஆர்டிகல் வைஸ் கொடுத்துருக்கேன். இதை உள்ள போய் நான் ரொம்ப டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண விரும்பல. இது எல்லாமே ஃபேக்ட்ஸ் தான், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு ஆர்டிகல் கீழேயும். இப்போ பிரசிடென்ட் சாப்டர்ல 58 சப்டிவிஷன் 1 ஆஃப் ஏ கீழே பிரசிடென்ட் ஷுட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சிமிலர்லி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், அட்டார்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல், கவர்னர் ஆஃப் த ஸ்டேட், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், எம்பி ஆகணும்னா சிட்டிசனா இருக்கணும். அதே மாதிரி எம்எல்ஏ, மற்ற எக்ஸாம்ஸ், சாரி மற்ற அதிகாரம் எல்லாத்துக்குமே மெம்பர்ஸா இருக்கணும். இது டீட்டெயில்டா போட்டிருக்கேன். இதுக்குள்ள உள்ள போய் அவங்க ஃபேக்சுவல் பார்ட்ட டைம் வேஸ்ட் பண்ண வரும்ல, மற்ற பகுதிக்குள்ள பார்க்கலாம். 5வது ஆர்டிகிள், 6வது ஆர்டிகிள், 7வது ஆர்டிகிள், 8வது ஆர்டிகிள், 9வது ஆர்டிகிள், 10வது ஆர்டிகிள், 11வது ஆர்டிகிள் ஒண்ணுனா பார்க்கலாம். 5வது ஆர்டிகிள், 5th ஆர்டிகிள், சிட்டிசன்ஷிப் அட் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். தமிழ்ல உங்களுக்கு போட்டிருக்கேன், எக்ஸ்பிளனேஷன் பர்பஸ்க்காக நான் இங்கிலீஷ் எடுக்கிறேன், சரிங்களா? தமிழ்ல கண்டென்ட் போட்டிருக்கேன் படிக்கிறதுக்கு. இந்தியா சுதந்திரம் வாங்குற டைம்ல ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், 2nd ஆர்டிகல், 3rd ஆர்டிகல், 4th ஆர்டிகல் முடிச்சதுக்கு அப்புறம் சிட்டிசன்ஷிப் பார்ட் வந்துட்டாங்க. இந்தியா சுதந்திரம் வாங்கினப்போ யார் யாரெல்லாம் இந்தியாவில இருந்தாங்களோ எல்லாருமே இந்தியன் சிட்டிசன் சொல்லி ஆர்டிகல் 15 கீழே டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ டொமசைல்லாம் வாழ்ற இடம்னு அர்த்தம். இந்தியா சுதந்திரம் வாங்குற டைம்ல இந்தியாவுக்குள்ள யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் இந்தியன் சிட்டிசன்ஸ் ஆஸ் பர் த ஆர்டிகல் 5 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஆர்டிகல் 6, ஏன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சிருச்சு. பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வர்றதுக்காக விருப்பப்பட்டிருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் உரிமை கொடுக்கணும் இல்லையா? அதை வந்து தனியா எந்த ஆர்டிகிள் வச்சிருக்காங்கன்னா ஆர்டிகல் 6 கீழே வச்சிருக்காங்க. ரைட் ஆஃப் த சிட்டிசன்ஷிப் ஆஃப் சர்டன் பர்சன்ஸ் மைக்ரேட்டட் டு இந்தியா ஃப்ரம் பாகிஸ்தான். அதாவது பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்த நபர்கள் இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிளைம் பண்ணணும் இல்லையா, அது வந்து ஆர்டிகல் 6 கீழே வச்சிருக்காங்க. ஆர்டிகல் 7, இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்தியா வேணாம்ப்பா, நான் பாகிஸ்தானுக்கு போறேன், மற்ற நாடு கிடையாது, பாகிஸ்தானுக்கு போறேன் அப்படின்னு அவங்க பாகிஸ்தானுக்கு போறாங்க அப்படின்னா அவங்களோட உரிமைகளை பத்தி அங்க அந்த ரைட்ஸை பத்தி எங்க வச்சிருக்காங்கன்னா சிட்டிசன்ஷிப் ரைட்ஸை 7 கீழே வச்சிருக்காங்க. ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆஃப் சர்டன் மைக்ரன்ஸ் டு பாகிஸ்தான், இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கு, ஈஸ்ட் பாகிஸ்தானா இருக்கட்டும், வெஸ்ட் பாகிஸ்தானா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். இதுலயே ஒரு இன்னும் மைக்ரோ டீட்டெயில்ஸா உள்ள போய் பார்த்தா பாகிஸ்தானுக்கு போயிட்டு திரும்பி இந்தியா வந்தவங்களுக்கு என்ன சட்டம் செல்லும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ள போய் டீட்டெயிலா போக வேண்டாம் ஆக்சுவலா. நெக்ஸ்ட், ஏன்னா அவ்வளோ டீட்டெயிலா கொஸ்டின் இது வரைக்கும் கேட்டதில்லை, அவ்வளோ டீட்டெயிலா மைக்ரோ டீட்டெயில்ஸ் போய் படிக்க தேவையில்லை. ஆர்டிகல் 8 கீழே ரைட் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆஃப் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ரெசிடிங் அவுட் சைட் இந்தியா. அப்படின்னா என்னன்னா, இப்போ பிரிட்டிஷ்காரன் இந்தியாவில் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணப்போ ஸ்ரீலங்கால, சவுத் ஆப்பிரிக்காலாம் போய் அந்த ஒர்க்கர்ஸா எம்ப்ளாய் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அங்க போய் வந்து அக்ரிகல்ச்சர் லேபர்ஸா போயிருப்பாங்க, எஸ்டேட்டுக்காக வேலை செய்யறதுக்காக போயிருப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கால, ஸ்ரீலங்காலலாம். அவங்கெல்லாம் வந்து இந்தியா சுதந்திரம் வரப்ப இந்தியாவில இல்லை. ஸோ இந்த 3 கேட்டகரியிலையும் வரமாட்டாங்க. அப்போ 8வது கேட்டகரி 8th ஆர்டிகல் கீழே சொல்லியிருப்பாங்கன்னா இந்தியாவுக்கு வெளியில இருக்க நபர்கள் எப்படி இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வாங்குறதுன்றத 8th ஆர்டிகல்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 9th ஆர்டிகல் கீழே வாலண்டியரா ஃபார் எக்ஸாம்பிள்
இவர் இவர் மாதிரி இவர் வந்து மதுரையில பிறந்த ஒரு பர்சன். அவர் வந்து வாலண்டியரா எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேண்டாம், நான் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்பை வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா, அவங்கள பத்தின ரைட்ஸ் எல்லாம் எங்க பேசிட்டு போயிருவாங்கன்னா, பர்சன் வாலண்டியர்லி அக்வயரிங் சிட்டிசன்ஷிப் ஆஃப் ஃபாரின் ஸ்டேட் நாட் டு பி த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. அது ஆர்டிகல் 9 கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கண்டினியூன்ஸ் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன்ஷிப். ஸோ சில ஆர்டிகல் 10 கீழே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பயங்கரமா இந்தியன் சிட்டிசன்ஷிப் தான், பட் பயங்கரமா வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கும் இந்தியாவுக்கும் எதிராக சில செயல்களை நான் பண்றேன் அப்படின்னா, எனக்கு சிட்டிசன்ஷிப் கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமன்றதெல்லாம் எங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 10 கீழே. இது கீழே ஒரு ப்ரொவிஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியன் பார்லிமெண்ட்டுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருப்பாங்க. நாடாளுமன்றம் நினைச்சாங்க அப்படின்னா ஏன் சிட்டிசன்ஷிப்பை குடியுரிமையை வந்து புடுங்க முடியும். அது வந்து நாடாளுமன்றத்துக்கு அந்த அதிகாரம் கொடுத்திருப்பாங்க. ஆர்டிகல் 11 பார்லிமெண்ட் டு ரெகுலேட் த ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் பை லா. ஸோ இந்த 11th ஆர்டிகல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுக்கே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதுக்கு மேல இது வரைக்கும் நாங்க 5 ஆர்டிகல்ஸ் கொடுத்துட்டோம். இதுக்கு மேல ஏதாவது கேள்வி வந்துச்சுன்னா அந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லுவாங்கன்னா, நாடாளுமன்றம் ஒரு சட்டம் ஏற்றி பதில் சொல்லுன்னு சொல்லியிருப்பாங்க. பார்லிமெண்ட் பை லா கேன் மேக் கிளாரிபிகேஷன் ரிகார்டிங் த ஃபர்தர் டீடைல்ஸ். இதுக்கு கீழே கொண்டு வந்ததுதான் குடியுரிமை சட்டம் 1995, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955. ஸோ ஆர்டிகல் 11 கீழே ஒரு சட்டம் ஏற்றுறாங்க. அந்த சட்டம் எப்படின்னா, நாடாளுமன்றத்துக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனே அதிகாரம் கொடுத்திருக்காங்க. அந்த அதிகாரம் இதை வந்து ஸ்டேட் அசம்பிளி கிரியேட் பண்ண முடியாது, பார்லிமெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அதை வந்து 1986ல ஒரு வாட்டி அமெண்ட் பண்றாங்க, 1992ல 2வது வாட்டி அமெண்ட் பண்றாங்க, 2003ல 3வது வாட்டி அமெண்ட் பண்றாங்க, 2005ல 4th, அண்ட் 2015லலாம் வந்து இப்போ இந்தியா பங்களாதேஷ் லேண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த 111 என்கிளேவ்ஸ், அது உங்களுக்கு கதையா சொல்லியிருப்பேன் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்லாம் நடத்துறப்போ. அப்போ அதுக்காக கொண்டு வந்ததுதான் 2015. அண்ட் 2019ல அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. மொத்தமா 6 வாட்டி சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. குடியுரிமை சட்டம் 1955 6 வாட்டி அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1919 இதுதான் வந்து 6th டைம் அமெண்ட்மெண்ட் வந்தது, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955. ஸோ இது ஷார்ட்கட்டா உங்களுக்கு போட்டிருக்கேன், 5வது ஆர்டிகல் வந்து 11th ஆர்டிகல் வரைக்கும். இது சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955. அக்வசியேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். குடியுரிமையை வாங்குறதுக்கு 5 வழிகள் இருக்கு, குடியுரிமை பறிக்கிறதுக்கு 3 வழி இருக்கு. அதை ஒண்ணா பார்க்கலாம். இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955, இந்திய குடியுரிமை சட்டம் 1955 கீழே இந்தியால உரிமை வாங்குறதுக்கு 5 வழிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்தியால பிறக்கிறதுனால இந்தியன் சிட்டிசன்ஷிப் வரும். பிறப்பால் குடியுரிமை பெறுதல் முதலாவது, இது வந்து சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு. 2வது வந்து பை டிசென்ட், வம்சாவளியா குடியுரிமை பெறுதல். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இந்தியன் சிட்டிசன், நான் ஜெர்மனியில போய் ஒரு 10 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்னோட குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, அந்த குழந்தைகள் வந்து அங்கதான் பிறக்குறாங்க, இந்தியால பிறக்கல, ஜெர்மனியில பிறக்குறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் கொடுக்கணும் இல்லையா, அதுதான் அந்த பை டிசென்ட். 3வது விஷயம் வந்து பை ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமா வருது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஜெர்மனியில் போய் வேலை செய்யறேன், ஒரு ஜெர்மன் சிட்டிசனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவங்க பை ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமா அந்த 3rd ஆப்ஷன் கீழே வர்றது. நெக்ஸ்ட் பை நேச்சுரலைசேஷன், இயல்பை குடியுரிமை. அண்ட் 4th ஒன் வந்து பை இன்கார்பரேட்டிங் த டெரிட்டரி, பிரதேசங்கள் இணைத்தல் மற்றும் மூலமா குடிமை பெறும் உரிமை. பிரதேசத்தை இணைத்தது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பங்களாதேஷ்ல ஒரு டெரிட்டரியை இந்தியா கூட இன்டகிரேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த டெரிட்டரியில இருக்கிற பீப்புளுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும் இல்லையா, அதுதான் அந்த 5th ஆப்ஷன். நெக்ஸ்ட், இந்திய குடியுரிமை உரிமை இழக்கிறது 3 மெத்தட் மூலமா இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து டெர்மினேட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ரெனவுன்சியேஷன் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப், குடியுரிமை துரத்தல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, நான் வந்து ஜெர்மனியில போய் ஒர்க் பண்றேன், நான் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் தான், பட் எனக்கு கல்யாணம் ஆகி 2-3 குழந்தைகள் வந்து ஜெர்மனியில பிறக்கிறாங்க. அவங்க எல்லாமே ஜெர்மனியில தான் பிறந்தாங்க. அதனால ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கீழே அவங்க இந்தியன் சிட்டிசன் கிடையாது, ஜெர்மனியில தான் பிறக்கிறாங்க. இன்டென்ஷனலா என்ன பண்றேன்னா, என்னோட 2 குழந்தைங்களுக்கும் சிட்டிசன்ஷிப் வேணாம்னு சொல்லி நானே ஓப்பனா டிக்ளேர் பண்றேன். அதான் ரெனவுன்சியேஷன் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப், குடியுரிமை துரத்தல். தானாகவே முன் வந்து குடியுரிமைகள் துறக்குது, எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட், டெர்மினேஷன் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப், குடியுரிமை முடிவுக்கு வருதல். அப்படின்னா என்னன்னா, நான் இந்தியன் சிட்டிசன் பை பர்த், நான் இந்தியன் சிட்டிசன்ஸ்,
நான் போய் இப்போ அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்தியாவில் வந்து டியூவல் சிட்டிசன்ஷிப் கிடையாது, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் 2 சிட்டிசன்ஷிப் பாஸ்போர்ட் வச்சிருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா என்னோட சிட்டிசன்ஷிப் டெர்மினேட் ஆயிடும். அதுதான் அந்த செகண்ட் கண்டிஷன். ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபாலோஸ் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் வித் பார்லிமெண்ட்ரி எக்ஸெப்ஷன். பார்லிமெண்ட் வந்து அதுக்கு எக்ஸெப்ஷன் கொடுக்கலாம். அந்த தேர்ட் ஆப்ஷன் வந்து டெப்ரிவேஷன், குடியுரிமை மறுத்தல். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியன் சிட்டிசன் இப்போ நான் வந்து இந்தியன் சிட்டிசன் வச்சுக்கோங்க. திடீர்னு வந்து சில ஐடியாலஜிலாம் படிச்சு நான் வந்து ஒரு திடீர்னு டெரரிஸ்டா பயங்கரமாகவோ இல்லை தீவிரவாதமோ கொலை பண்ண ஆரம்பிக்கிறேன், இந்தியன் கான்ஸ்டியூஷனை எரிக்கிறேன், இந்தியாவில் இருக்க தலைவர்கள் எல்லாம் கொலை பண்ணணும், பாம்பு வைக்க அடக் பண்ணணும் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்த டெப்ரிவேஷன் கீழே இந்தியாவோட குடியுரிமையை பறிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதான் டெப்ரிவேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், குடியுரிமை மறுத்தல், கட்டாயமா முடிவுக்கு வர்றது. இந்தியன் பார்லிமெண்ட் நினைச்சாங்கன்னா கொண்டு வர முடியும். ஸோ இது இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இது போட்டிருக்கேன், 10 கொஸ்டின்ஸ் கிட்ட போட்டிருக்கேன். இந்த மாதிரி சிம்பிளா கேட்பாங்க. ஸோ பார்ட் 2 எதை மென்ஷன் பண்ணுது, சிட்டிசன்ஷிப் எதுக்கு கீழே வருது அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின் தான். இதுல எதுவும் டிஸ்கஸ் பண்றது கிடையாது. 5, 11, 19, 9, 8 இதெல்லாம் எதெல்லாம் குறிக்குது அப்படின்ற மாதிரி மீனிங் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் செல்ஃப் எக்ஸ்பிளேட்டரி. அண்ட் சிலதெல்லாம் வந்து கொஷின்ஸ் மூலமா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மூலமா சில கண்டென்ட் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் அது மாதிரி தான். இந்த மாடர்ன் டெமோக்ராட்டிக் ஸ்டேட் சிட்டிசன்ஷிப் இஸ், ஏன்னா இது உங்க புக்கில் படிக்க முடியாது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்றது மூலமா இருக்கும். இது ஆக்சுவலா வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல கேட்ட கொஸ்டின், அதை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி டிஎன்பிசியில கேட்டிருப்பாங்க. ஒரு நவீன மக்களாட்சியில் நாட்டின் குடியுரிமை என்பது என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ நேச்சுரல் ரைட், இயற்கை உரிமை. நெக்ஸ்ட் லீகல் ரைட். ஆக்சுவலா லீகல் ரைட்னா என்னன்னா சட்ட உரிமை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்ல இருந்து 395 ஆர்டிகல்ஸ் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே லீகல் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லீகல் ரைட்ஸ்னா கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் எல்லாமே லீகல் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்லிமெண்டரி ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஜி நரேகா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட், எம்ஜி நரேகா ஆக்ட் கீழே ரைட் டு ஒர்க் வந்து ஒரு லீகல் ரைட். ஸோ பார்லிமெண்டரி லீகல் ரைட், கான்ஸ்டியூஷனல் லீகல் ரைட். நெக்ஸ்ட் ஸ்டாச்சுட்டரி ரைட். அண்ட் மூணாவது ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ நாடாளுமன்ற சட்ட உரிமை, அதே மாதிரி அடிப்படை உரிமை. இந்த ஆக்ட் கீழே பார்க்குறப்போ மாடர்ன் ஸ்டேட், நவீன மக்களாட்சியில சிட்டிசன்ஷிப்ன்றது ஸ்டாச்சுட்டரி ரைட்டு தான். ஏன்னா அது ஃபண்டமெண்டல், இந்தியாவில அது ஃபண்டமெண்டல் ரைட் கீழே கிடையாது. பட் இந்தியாவில் அது கான்ஸ்டியூஷனல் ரைட்டாக வச்சிருக்காங்க. பட் மாடர்னாக இருக்க டெமோக்ராட்டிக் ஸ்டேட்ல மோஸ்ட்லி அது ஸ்டாச்சுட்டரி ரைட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு ரிலேட்டடா சில கேசஸ் இருக்கு. இந்த கொஷின்ஸ் மூலமா நீங்க இதை கத்துக்கலாம். ஸோ இப்ராஹிம் வஹீர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே கேஸ் வந்து இந்த பார்லிமெண்டரி லெஜிஸ்லேஷன் மூலமா சிட்டிசன்ஷிப்பை வந்து எப்படி ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா இதை கான்ஸ்டியூஷன்ல எப்படிதான் கொடுத்துருப்பாங்க. ஒரு 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 நபரோட குடி உரிமையை எப்படி பறிக்கணும் அப்படின்னா நாடாளுமன்றத்தால் சட்டம் இயற்றி தான் பறிக்க முடியும். இஷ்டத்துக்கு வந்து பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ பறிக்க முடியாது. அதுக்கு ஒரு கேஸ் இருக்கு, அந்த கேஸ் தான். So, under which circumstance the Indian citizenship cannot be terminated at the time of war. இதெல்லாம் வந்து ஆக்சுவலா இன்டைரக்டா கான்ஸ்டியூஷன்ல கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்றப்போ உங்களோட நாலேஜ் பர்பஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ இந்தியாவுக்கும் மற்றொரு நாடுக்கும் போர் நடந்துட்டு இருக்கிற டைம்ல ஒரு குடியுரிமையை வந்து பொறுத்து கவர்மெண்ட் வந்து அது மாதிரி கண்டிஷன்ஸ் கொண்டு வர முடியாது. அப்போஸ் இந்தியன் பாலிட்டி ஓவர், இந்திய ஆட்சியல் ஓவர், இந்தியன் பாலிட்டியில இருக்கிற இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஓவர். ஆக்சுவலா யூனிட் 2ல இருக்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஓவர். இனிமேல் வர பார்ட் எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடுக்கு சென்ட்ரிக்கா இ கவர்னன்ஸ் வந்து ஸ்கீம்ஸ் வரைக்கும் பார்க்க போறோம். ஸோ எவ்வளோ உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்து மெட்டீரியல் கொடுத்து பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு ப்ராப்பரான நோட்ஸ் கிடையாது வர மெட்டீரியல்ஸ்க்கு. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஜஸ்டிஸ் பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ்.